இந்த ஆராய்ச்சிகள் நியூரோலஜியில் ஒரு புதிய கிளையையே உருவாக்கி இருக்கிறது. அது நியூரோ தியோலஜி என்று அழைக்கப்படுகிறது. இதன் ஆராய்ச்சிகளில் நரம்பியலுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் இடையிலான தொடர்பு ஆராயப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மத நம்பிக்கைகள் ஏன் இந்த மனித வாழ்க்கையில் இவ்வளவு பரவலாக காணப்படுகின்றது, இதற்கு ஏதாவது ஒரு ஜீன் காரணமாக இருக்குமா என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். 2005 அமெரிக்காவினுடைய ஜெனடிசிஸ்டான டீன் ஹேமர் அவருடைய புத்தகமான த காட் ஜீன் ஹவு ஃபெய்த் இஸ் ஹார்ட்வயர்ட் இன்டு அவர் ஜீன் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதில் நமது நம்பிக்கை எப்படி ஜீனில் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்பது பற்றி ஆராயப்பட்டது. அது மட்டுமல்ல, மேத்யூ அல்பர்ஸுடைய புத்தகமான த காட் பார்ட் ஆஃப் த பிரைன் என்ற புத்தகம் படைப்பாளனின் மீதுள்ள நம்பிக்கையை தூண்டுகின்ற மூளையின் பகுதி எது என்பது பற்றி ஆராய்கிறது. மேலும் ஜஸ்டின் பெரட் உடைய புத்தகமான போர்ன் பிலீவர்ஸ் என்ற புத்தகத்தில் குழந்தைகளுடைய இறை நம்பிக்கையை பற்றி ஆராயப்படுகிறது. அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டாலும் கூட இறைவன் அல்லது நம்மை படைத்த ஏதோ ஒரு சக்தி இருப்பதாகவே அவர்கள் வளர்கிறார்கள்.